ஹாய் ஹலோ வெல்கம் டு ஆதிரா டிசைன். இந்த வீடியோஸை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம ஒரு ஒரு ஹீரோயினி ஃபோட்டோ வச்சு ஒரு ஃபோட்டோ மேக் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் எப்பயும் போல் எடிட் ஃபோட்டோ போய்க்கோங்க. அந்த இதோட டவுன்லோட் லிங்க்கு டெலிகிராமில் அப்லோட் பண்ணிக்க அப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ தான், நோ பாஸ்வேர்டு எதுவுமே கிடையாது. டவுன்லோட் பண்ண பிறகு ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஓகே, இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி ஒரு இதை வச்சு எப்படி நம்ம பண்ணலாம். ஓகே, இந்த பேக்ரவுண்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, நம்ம இந்த பேக்ரவுண்ட் தான் பண்ண போகிறோம். ஆர்ட் ஃபோட்டோ. ஓகே, நான் இந்த ஓகே 5 ஃபோட்டோ எடுத்திருக்கேன். இந்த 5 ஃபோட்டோ வச்சு எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் எல்லாத்தையும் கொஞ்சம் ட்ராப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இது ஃபேஸ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் ப்ரோ இருக்கும். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க. நீங்கள் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் வச்சுக்கோங்க. நான் இருக்கேன் இந்த ஃபோட்டோ இருந்துச்சு பிளாக் அண்ட் ஒயிட்டில். ஓகே, இந்த ஃபோட்டோ இங்கே வச்சுக்கலாம். இப்போதைக்கு இருக்கட்டும். இதை கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க ப்ரோ. ஓகே, கொஞ்சம் எல்லாத்தையும் பெருசாக வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஒர்க் பண்ண நல்லா ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த ஃபோட்டோ இங்கே வச்சுக்கோங்க. இதை மேலே வச்சுக்கோங்க. ஒரு ஃபோட்டோவை சென்டராக, ஒரு ஃபோட்டோவை பேக்கில் வச்சுக்கோங்க. ஓகே, எல்லாமே சென்டராக வச்சுக்கோங்க. ஓகே, சாய்பல்லி ஃபோட்டோ கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். ஓகே, கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க ப்ரோ. ஓகே, அவ்வளோதான் ப்ரோ. இது என்ன பண்ணுறோம்னா ஆர்ட் ஃபோட்டோ போய்க்கோங்க. இதையும் இந்த டைலாக்கை எடுத்துக்கோங்க. ஓகே, இது இருக்கட்டும். ஓகே, ஒன்று இங்கே வச்சுக்கோங்க. அப்படியே ஒரு டூப்ளிகேட் போட்டு ஃப்ளிப் பண்ணி விட்ருங்க. ஓகே, இதை கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. தேவையான ரொட்டேட் பண்ணிக்கோங்க கரெக்டாக. அவ்வளோதான் ப்ரோ. ஜஸ்ட்டு ஒரு 4 நிமிஷம் தான் வந்திருக்கு வீடியோவே, அவ்வளோதான் வருது. இதான் ப்ரோ. உங்களுக்கு அப்போ சப்போஸ் லென்ஸு தேவைன்னா நீங்கள் லென்ஸ் வச்சுக்கோங்க ப்ரோ, நல்லாயிருக்கும். லென்ஸு வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லுக்காக இருக்கும்.
ரொம்ப வேணாம், ஒவ்வொரு இடத்துல மட்டும் வைங்க போதும். ஓகே. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல வச்சிங்கன்னா உங்களுக்கு பார்க்க லுக்காக இருக்கும், கொஞ்சம் க்ரியேட்டிவாகவும் இருக்கும். அவ்வளோதான் ப்ரோ, வேணால் இன்னொரு லென்ஸ் வச்சு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு லென்ஸ் எடுத்து வச்சிங்கன்னா அதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அது இதில் வைக்க வேணாம் ப்ரோ, லென்ஸ் ஃபேரில் வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் கலர் மாற்ற முடியும். ஓகே, கலர் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஓகே, கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த மாதிரி வச்சிங்கன்னா கொஞ்சம் கிளாசிக்காக இருக்கும் பார்க்க, லுக்காக. அவ்வளோதான் ப்ரோ இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன் ப்ரோ.